அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வரம்பு மீறுதல். மௌலீது என்ற பெயரில் வரம்பு மீறி புகழ்வது கூடாது. நீங்கள் வரம்பு மீறி புகழ்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்படி மிகைப்படுத்தியதுதான் உங்களில் முன் சென்றவர்களை அழித்தது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி, அஹமது. மரியமின் மகனை ஈசா நபியை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். நான் அல்லாஹ்வின் அடிமையே, எனவே அல்லாஹ்வின் அடிமை என்றும் அவனின் தூதர் என்றும் கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி, 3445. விமர்சிப்பதில் வரம்பு மீறக்கூடாது. அகில உலகுக்கும் ஒரே ஒரு கடவுள் கொள்கைதான் இருக்க முடியும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாகும். எனினும் முஸ்லிம் அல்லாதவர்கள் தெய்வமாக கருதுவோரை தரக்குறைவாக விமர்சிப்பதோ ஏசுவதையோ இஸ்லாம் கண்டிக்கின்றது. அல்லாஹ்வை என்று யாரிடமும் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களை ஏசாதீர்கள். அவர்கள் அறிவில்லாமல் வரம்பு மீறி அல்லாஹ்வை ஏசுவார்கள். இவ்வாறே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களது செயலை அழகாக்கி காட்டினோம். பின்னர் அவர்களில் மீளுதல் அவர்களின் இறைவனிடமே உள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 108. முஸ்லிம் அல்லாதவர்கள் எவ்வளவுதான் வம்புக்கு இழுத்தாலும் அவர்கள் புனிதமாக கருதுவோரை எக்காரணம் கொண்டும் ஏசக்கூடாது. அதே நேரத்தில் பல கடவுள்கள் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று அறிவுபூர்வமாக விமர்சிப்பது பிற மத தெய்வங்களை குறை கூறியதாக ஆகாது. போர்க்காலத்தில் வரம்பு மீறக்கூடாது. அநியாயங்கள் தட்டி கேட்கப்பட்டு அதற்காக பாடுபடும் போர்க்களத்தில் கூட வரம்பு மீறாமல் இருக்க வேண்டும் என்றும் பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லக்கூடாது என்றும் இஸ்லாம் போதிக்கின்றது. உங்களிடம் போருக்கு வருவோருடன் அல்லாஹ்வின் பாதையில் நீங்களும் போர் செய்யுங்கள். வரம்பு மீறாதீர்கள். அல்லாஹ் வரம்பு மீறியோரை நேசிக்க மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 190. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.